ஹாய் ஹலோங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஸ்ரீநிதி தினேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சுவையான எள்ளு துவையலுங்க. இந்த எள்ளு துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியானது, அதே நேரத்தில் ரொம்ப சத்தான ஒரு துவையலுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்னதாக லெமன் சைஸ் சின்னதாக ஒரு புளி, ஒரு 3 மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலைங்க அண்ட் எள்ளுங்க. இது நான் வந்து ஒரு பவுலில் எடுத்துருக்கேங்க. ஸோ இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம எள்ளை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கணுங்க. ஏன் வறுத்துக்கணும்னு சொல்கிறேன்னா, அதில் வந்து ஒரு கசப்புத்தன்மை இருக்குங்க. ஸோ அந்த கசப்புத்தன்மை போகி நல்லா வறுத்தோன்னா அதில் ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வருங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து எள்ளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இந்த எள்ளு பார்த்திங்கன்னா ரொம்ப நார்ச்சத்து உடையதுங்க. அண்ட் ஆல்சோ நல்லா கொலஸ்ட்ராலோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய வந்து மினரல்ஸ் இருக்குங்க. அயர்ன் இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம், மேங்கனீஸ் அண்ட் துத்தநாகம், ப்ரோட்டீன், விட்டமின் B1 இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ கால்சியம் அதிகமாக இருக்கனால நம்ம எலும்பு, பற்கள், முடி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எள்ளு வந்து நம்ம வறுக்க என்னாகும் அப்படின்னா, அந்த எள்ளு வந்து சின்னதாக வந்து பல்ஜாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எள்ளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்க. அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணுங்க. அதுக்கு மேலே வறுக்கக்கூடாது, ஏன்னா கருக விட்டுட்டால் துவையல் வந்து நல்லா இருக்காதுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்துங்க நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து அண்ட் சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ உளுந்து போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலையே வெங்காயம் இதெல்லாம் போட்டுருணுங்க. ஏன்னா உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா கருகிரும். ஸோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. உளுந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதில் வெங்காயம், பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுருணுங்க. இவ்வளோதான், இதுக்கு தேவையானது இவ்வளோதாங்க. இது மட்டும் போட்டாலே ரொம்ப சுவையாக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணி ஏன் தேங்காய் போடுறோம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து தேங்காய் அண்ட் புளி வந்து ஆட் பண்ணுறோம். இதில் வந்து தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க, புளி சேர்த்தாலே போதும். ஸோ இப்போ தேங்காவை நல்லா வதக்கி விடணுங்க. அப்புறம் புளி வந்து எடுத்து வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ அதையும் வந்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுணுங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எள்ளு கூடயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இது வந்து நம்ம கள்ளிச்சேக்கில் அரைக்கிறோம் அப்படின்னாங்க, இது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ சுவையான எள்ளு சட்னி ரெடி. ஸோ இது வந்து சூடான சாதம், இட்லி, தோசை, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனுங்க. அது இல்லாமல் இது வந்து என்னென்னா, இது குறிப்பாக வளர பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. பீரியட்ஸ் லேட்டாக வருது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி எள்ளு துவையல், எள்ளு சீடை இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா வந்து செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஆல்.